இங்கே ஸ்பெஷல் எடிஷனில் ஒரு விக்ஸ் ஒன்று நிற்குது. நீங்கள் அல்டோ கார்கள் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள், எக்கச்சக்க அல்டோ கார்கள் இங்கே நிற்குது. சர்வீஸ் ரெக்கார்ட் ஃபுல்லாக இருக்கு. ஓகே, ஒரிஜினல் மைலேஜ் 1,40,000 தான் ஓடி இருக்கு. மீட்டர் ஒன்றும் சுத்தம் இல்லை. ஓகே, ஒரிஜினல் ஜெனிவல் ஓட்டம் சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து முழு டீட்டெயிலும் இருக்கு. இங்க 8 லட்சத்துக்கு ஆட்டோக்கள் நிற்குது. இங்க விக்ஸ்ல இருந்து அல்டோல இருந்து ஆட்டோ வரைக்குமே கார்கள் வாகனங்கள் நிற்குது. ஒரு மாசம் 10 நாள் கடை இருந்து 8 ஆட்டோ வித்துருக்கிறோம். 8 ஆட்டோ 15 வாகனம் வித்துருக்கிறோம். ஆமா, உண்மையா சொல்லி அளவான விலையை கொடுக்குறபடியா எங்களுக்கு பிசினஸ் கூடத்தான். போன மாசம் நல்ல டார்கெட் உண்டு, நல்ல பிசினஸ் நடந்தது. இப்போ நான் பழைய கார்கள், மைனர்கள், எக்ஸ்போர்ட்டுகள், லான்சர்கள், பழைய பைன்மொன்சரி, பன்னன்சரி, லான்சர் கார்கள் அப்பயே பிசினஸ் தாங்க. 99 இருந்து இதே தொழில் தான். 10 லட்சம் இருந்தா இந்த ஆல்டோவை எடுத்து கொண்டு போகலாம். டிக்கி கதவு எல்லாம் ஃபிங்கர் சென்சர் நியூ மாடலுக்கு வர ஃபிங்கர்லாம் இது ஓபன் பண்ணப்படும். ஓகே ஓகே, இல்ல இருந்தாலும் இந்த ஒரிஜினல் காம்பவுண்டரோடய நிக்குதப்பா. அப்படியே நிக்குது. அடிவட்ட கிடிவட்ட ஃபேஸ்டல் அடிக்கிட்டு ஒன்றும் செய்யல. எக்கச்சக்க வாகனங்கள், பைக்கு, கார்கள் எல்லாமே இங்க இருக்கு. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு கோப்பாயில் டச் ரோட்டில் நிற்கலாம். ஏடிஎஸ் அண்ட் கேவின் என்ற ஒரு 2ஆம் தர வாகன விற்பனை நிலையம் ஒன்று தான் வந்திருக்கோம். இங்கே நாங்கள் போன வீடியோ ஒன்று போட்டுருந்தாங்க, பார்க்காத கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்க. அந்த கடையில் நிற்கிறோம். இங்கே அதை விட இன்னும் கணக்காக கார்கள், வேனுகள் எக்கச்சக்கமாக வந்திருக்கு. ஸோ அதோட விலைகள் என்ன மாதிரி, அதோட கண்டிஷன் எப்படி இருக்குது, என்ன விலைக்கு கொடுக்குறாங்க, எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றதை இந்த வீடியோட பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முதல் போட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக அதை செக் அவுட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம் சார். கனநாளைக்கு ப்ரோ வந்திருக்கேன் நினைக்கிறேன். நீங்களும் கனநாள் வரையில போன முறை வந்தது. நன்றி. இன்னைக்கு எனக்கு கார்கள், வேனுகள் வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதான் வந்து ஓகே, என்னென்ன கார்கள் இருக்குது, எப்படி கொடுக்குறீங்க, என்ன மாதிரி பார்ப்போமா? 2015 அல்டோ ஒன்று நிற்கப்போ. ஓகே, 2016 அல்டோ ஒன்று நிற்குது. அடுத்தது 2007 ஸ்பெஷல் எடிஷன் புஸ்டார் விட்ஸ் ஒன்று இருக்குது. ஓ, செம்ம கலர். மற்றது வந்து டவுனேஷன் லொட்டோ ஒன்று இருக்குது. இங்கிலீஷ் நம்பர் பி நம்பரா? ஓகே ஓகே, ஜி நம்பர். யா, அது 2 ஆட்டோ நிற்குது. ஓகே, ஒன்று பார்ப்போமா? விச்சில் இருந்து போவோம். செம்மையாக இருக்கு. இது என்ன மாதிரி உள்ள செம்மையாக இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்ட் ஃபுல்லாக இருக்கு. ஓகே, ஒரிஜினல் மைலேஜ் 1,40,000 தான் ஓடி இருக்கு. மீட்டர் ஒன்றும் சுத்தம் இல்லை. ஓகே, ஒரிஜினல் ஜெனிவல் ஓட்டம் சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து முழு டீட்டெயிலும் இருக்கு. அப்படியே இருக்கு. ஹோம் அண்ட் ஸ்டாஃப் வச்சு பாவிச்ச கார் உண்டு. வீட்டு பாவனை நல்ல கார் உண்டு. ஆக்சிடென்ட் ஃப்ரீயா? அதாவது இன்டீரியர் எல்லாம் பார்த்தீங்களா, கையல் வச்சுக்கிச்சு தேவட்டு கீவட்டு ஒன்றும் இல்லை. நீட்டாக இருக்கு. அப்படியே புதுசு மாதிரியே இருக்கு. 8 ஏர் பேக். 8 ஏர் பேக். ஓகே, ஸ்போர்ட்ஸ் ஃபிங்கர் சென்சர் எல்லாம் வந்த மாடல். இது விட்ஸ் இல்லையா? அப்படின்னா ஃபிங்கர் சென்சர் இதில் விட்ஸில் வந்து பழைய மாடல் 2008 2007ஆம் ஆண்டு மாடலுக்கு கீ ஸ்டார்ட் தான் வந்தது. ஓகே, 1-2 மாடல் கொஞ்சம் வந்து ஸ்பெஷல் எடிஷனுக்கு வந்து புஷ் ஸ்டார்ட், இந்த டிக்கி கதவு எல்லாம் ஃபிங்கர் சென்சர் நியூ மாடலுக்கு வர ஃபிங்கர்லாம் இது ஓபன் பண்ணப்படும். ஓகே ஓகே ஓகே, நியூ மாடலுக்கு வர இது இருக்கு. நைஸ். ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இருக்குமா? கீ வச்சிருந்தீங்கடா. ஓகே, கீயை வச்சு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வந்தினா தான் ஓபன் பண்ணுவோம். ஓகே, நைஸ். எக்ஸ்ட்ரா வீல் இந்த மாதிரி டிக் ரூம் எல்லாம் 100க்கு 100 ஆக்சிடென்ட் ஃப்ரீ தானே. பாருங்க டிக் ரூம் அப்படி இருக்குன்னு ஒரிஜினல் காம்பவுண்டரோட நிக்குது. எக்ஸ்ட்ரா வீலும் ஓகே, ஓகே, நல்லது. புதுசாக தான் கிடக்கு. இந்த சிகரெட் எல்லாம் பாருங்க அப்படியே கிடக்கும். ஒன்றும் இல்லை. பாத்தீங்களா, கிளீனாக இருக்கு. இது என்ன பிரைஸ் அண்ணா? இது வந்து நாங்கள் 64 லட்சம் சொல்கிறோம். 64 இல்லை பேசலாம். ஓகே,
45 லட்சத்துல இருந்து 48 லட்சம் வரையும் லீஸ் எடுக்கலாம். 48 லட்சம் வரைக்கும் லீஸ் எடுக்கலாம். 64 சொல்றோம். 64 சொல்றீங்க. விலை கழிச்சு தீர்மானிச்சு கொள்ளலாம். 4000 புதுசு. கிலோமீட்டர் அப்படி 20 கிலோமீட்டர் அப்படி வேணும். 20 கிலோமீட்டர் ஓடும். அல்டோ மாதிரியே ஓடுது அப்போ கிட்ட. செம்மையா இருக்கு. செம்ம கலர். எனக்கு அந்த கலர் தான் கண்ணு குத்துது. நல்லா இருக்கு. ஓகே. என்னொன்று 2019 மாடலா? நைஸ். ஒரிஜினல் பெயிண்டோட விற்குது. இதுக்கு வந்து 630 சொல்கிறோம். 630 என்ன மாதிரி லீஸ் போடலாம். ஒரு 4 லட்சம் ரூபா 4.5 லட்சம் வரை லீஸ் எடுக்கலாம். 4 லட்சம் வரை 4.5 லட்சம் லீஸ் எடுக்கலாம். எவ்வளோ கொடுக்குறீங்க? நல்ல வண்டி. 630 சொல்கிறோம். 6 கதைக்கலாம். ஓகே. 110. டவுன் ஏசி லொட்டோ ஒன்று சொல்கிறது. லொட்டோ. ஓகே. டவுன் ஏசி லொட்டோ நல்ல ஒரு மார்க்கெட்டான வண்டி. மார்க்கெட்டான வாகனம். ஃபேமிலி யூஸுக்கு சூப்பர் வண்டி உண்டு. இது டீசல் ஒரு 18 கிலோமீட்டருக்கு வேலை செய்யும். ஊசி மொழி இன்ஜின் வரும். மொழி இன்ஜினுக்கு அந்த தனி மார்க்கெட் வந்து நல்ல வண்டி உண்டு. டுவெல் ஏசி இருக்கு. ஏசி 12 ஏசி. 12 ஏசி ஆட்டோமேட்டிக் கியர். ஆட்டோ கியரா? Dual AC, adjustable seat dual, adjustable seat, rotatable seat. திரும்பம் சீட் திரும்பம் dual AC பட்டி இருக்கு. dual AC எல்லாம் ஒர்க் பண்ணுமா? வேலை செய்யும். நைஸ். எந்த வருஷம் தானது? இது 95. 2002 பதிவு. 2002 பதிவு. பாடியை பாத்தீங்களா? பாடி சவுண்ட். பின் பாடியா? இந்த சைடையும் பாருங்க, இந்த சைடையும் பாருங்க. பொடி பீலி சட்டப்படி 100 வாங்க. பொடியை தட்டி பார்த்து வாங்க. வேறு எங்கே பாடம் வாங்க. மட்டையில் வச்சு பேஸ்டெல்லாம் வச்சு விட்டுருவாங்க. இது என்ன பிரைஸ் என்ன சொல்றீங்க? இது வந்து 50 லட்சம் சொல்றோம். 50 லட்சம். ஓகே. 46 லட்சம் வரையும் கேட்டு கொடுக்கல. அடையா 50 லட்சம் சொல்றோம். பாத்துக்கலாம் பேசலாம். லீசிங் இப்போ 34 லட்சம் வரையும் லீசிங். 34 லட்சம். 34 வரைக்கும் லீஸ். 34 லீசிங் எடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே. டயர் வளங்களும் ஓகே. இருந்தா 80 லட்சம் வரையும் போகலாம். ஒரு 36 லட்சம் 36 லட்சம் வரையும் போகலாம். 36 லட்சம் வரையும் லீசிங் என்று போட்டா ஸ்பீட் ட்ராப்னு சொன்னா அப்புறம் 33 லட்சம். ஓகே. நீட்டான ஒரு டவுன் ஏசி உண்டு. நீட்டாக இருக்குது. உள்ள இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குது. ஃபேமிலி ஜூஸுக்குன்னா நல்ல ஒரு வேனாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2002 பதிவு செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 50 லட்சம் சொல்லினோம். ஸோ உங்களுக்கு வாங்க போகிறீங்க, வீட்டு தேவைகளுக்கு தேவைப்படுதுன்னா வாங்கிக்கொள்ளலாம். எவ்வளோக்குள்ள சட்டப்படியா? ஃபோட்டோ கேட்கலானே. இந்த முறை 2 அல்டோ வந்திருக்கேண்ணே. போன முறை இருக்கே இல்லை நினைக்கிறேன். 88 85. வாவ், நல்ல நம்பராக இருக்கேன். 2015 2015 பதிவு. மேனுவல் கியர் தானே? இது ஒரு வீட்டு பாவனை வச்சிருந்தவர் தெரியாது. கணக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சுக்க. ஸ்பஞ்ச் வேலையர் எல்லாம் செய்து ஒட்டிக்கிட்டி டெக்கரேட் பண்ணி வச்சுக்க. நல்லா இருக்கு. உள்ள கணக்கா டெக்கரேட் பண்ணியிருக்கு. சிக்க வரலாம் உள்ளுக்கு நல்லா இருக்குது. ஊத்த வரலாம் இருக்கணும்ன்றதுக்காண்டி இது போட்டிருக்கேன். ஓகே.
என்ன ப்ரைஸ் என்ன சொல்கிறீங்க? இது 38,50 சொல்கிறோம். 38,50. அது 15. ஓகே. 38,50 சொல்கிறோம். ஆக்சிடென்ட் ஃப்ரீ வண்டியா? தட்டமுட்டப்பட்டு அடிபட்டு கிடிபட்டு ஒன்றும் இல்லை. நீட்டாக இருக்கு. இதுக்கு எவ்வளோ லீசிங் கொடுக்குறாங்க? இதுக்கு 30 லட்சம் வரையும் போகலாம். 28 லட்சத்துக்கு 28ல் இருந்து 30 வரைக்கும் போகலாம். இல்லை இருந்தாலும் இந்த ஒரிஜினல் கம்பவுண்டரோடய நிற்கிதப்பா. அப்படியே நிற்குது. அடிபட்டு கிடிபட்டு பேஸ்டில் வச்சுக்கிச்சு ஒன்றும் செய்யலை. இது துணி சுற்றி இருக்க வந்து ஏசி பைப் வந்து அதை கீழே தேவட்டால மண்டதுக்கான சுற்றி இருக்க டமேஜ் ஒன்று வச்சிருந்தாலும் அப்படி சுற்றி வச்சிருந்துருக்கு. நல்ல பக்குவமாக வச்சிருந்துருக்க. இது 38,50 சொல்றீங்களா? 38,50 சொல்றோம். விலை பேசலாம். ஓகே. அது பேசி செய்யலாம் உங்களோட. நீங்கள் வந்து இங்கே எங்காச்சும் கொள்ளலாம். ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. பிடிச்சிருந்தா தருவோம். யா நல்லா இருக்கு. ஒரு ஒயிட் கலர் ஆல்டோ ஒன்று நிற்குது. 86,002 CAS. இது என்ன எந்த வருஷம் தான்? 2016 ஸ்போர்ட்ஸ் எடிஷன். ஸ்போர்ட்ஸ் போடுங்க. ஓகே ஓகே. ஆல்டோ ஸ்போர்ட்ஸ் வந்து நைஸ். பொக்லான் வரும், ஏர் பேக் வரும். இந்த மாடலுக்கு 2016 மாடல். அதில் இன்டீரியர் எல்லாம் வர இந்த கலர் வரும். ஓகே ஓகே ஓகே. கதவு மட்டும் எல்லாம் 2015 அல்டோவோட இந்த மாடலுக்கு வித்தியாசம். கேமரா போட்டிருக்கானே? ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. ஓ நைஸ். இது ஆக்சிடென்ட் ஃப்ரீ வண்டி உண்டு. இன்ஜின் ரூம் எல்லாம் 100. எத்தனை கிலோமீட்டர்? 93,600 மைலேஜ். ஓகே. லிட்டர் சுத்தக்கிட்ட இல்லை. 300 மீட்டர் சுற்றி விடலாம். அப்படி தெரியல. 1 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். ஒரிஜினலாக வர எலோவில் பெயிண்ட் ஊற்றி அடிக்கல. அப்படியே இருக்கு. ஆல்டோ 2016 மாடல். 2016. பாப்பா இன்ஜின் ரூம். இன்ஜின் ரூம் எல்லாம் 100. அப்படியே இருக்கு. என்ன பிரைஸ் அண்ணா? இது வந்து 42 சொல்றோம். 42. விலை பேசலாம். எடுக்கலாம். 42 விலை பேசிக்கொள்ளலாம். லீசிங் என்ன மாதிரி கொடுக்குறாங்க இதுக்கு? இதுக்கு 32 வரையும் எடுக்கலாம். 32 வரைக்கும் எடுக்கலாம். அப்போ கையில் ஒரு 10 லட்சம் இருந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. நீட்டாக இருக்கு. இன்டீரியர்ல இருந்து கஸ்டமர்கிட்ட கிரிப்போட பொறுத்து தான் லீஸ் கொடுப்பாங்க. சரியா சரியா. நல்ல கஸ்டமர்னா 80% வரையும் போவாங்க. ஓகே. அடுத்ததா ஆட்டோ பார்ப்போம். HM வந்து 9950 ஆட்டோ ஒன்று நிற்கிது. HM 9950 பஜாஜ் ஆட்டோ வந்து டூ ஸ்டோக் ஆட்டோ. ஓகே ஓகே. ஃபுல்லாக ரீகன்ஷன் பண்ணியிருக்கேன். முழு கேபிளில் இருந்து முழுக்க செய்திருக்கேன். ஃபுல்லாக செஞ்சுருக்கேன். ஓகே. பக்கத்து சோரில் இருந்து ஃபுல்லாக செய்திருக்கேன். ஒரு வேலையும் இல்லை வண்டியில். இது என்ன ப்ரைஸ்ண்ணா? இப்போ 8,30,000 சொல்கிறோம். 830. 350, 360 வரையும் லீஸ் எடுக்கலாம். இல்லை கதைக்கலாம். கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம். வண்டியில் ஒரு வேலையும் இல்லையா? முழு வேலையும் செஞ்சாச்சு. இன்னொரு ஆட்டோ நிற்குது.
QB 2161 ஒரிஜினல் வளத்தோட இருக்குது. ஒரிஜினல் வளத்தோட. பெயிண்ட் எல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட். ஓகே ஓகே. பக்கத்துல மட்டும் அது கால் வச்சு பத்தி மண்ணுகள் பட்டு தேவட் இருக்குன்னா இந்த வக்கில மட்டும் சின்ன டச் அப் கிடக்கு. ஓகே. மற்றபடி வண்டியில பாடி பெயிண்ட் எல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட். அப்படியே. ஒரிஜினல் சீட் ஒரிஜினல் வளத்தோட இருக்குது. ஹேண்டில் பெயிண்ட் எல்லாம் பாருங்க. அந்த ஸ்டிக்கர் எழுதி அப்படியே கிடக்கு ஒரிஜினல் வந்த வரைக்கும். எஸ். ரெண்டாவது 2005 மாடல். 8 லட்சம் வரைக்கும் லீஸ் எடுக்கலாம். 8 லட்சம் வரைக்கும் லீஸ் எடுக்கலாம். நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க? பஃபர் கலட்டி வச்சுக்காம பவர் போட்டி தரலாம். ஓகே ஓகே. இது எவ்வளோண்ணா? இதுக்கு வந்து நாங்கள் சொல்கிற விலை வந்து 12-30 சொல்கிறோம். 12-30 8 லட்சம் வரைக்கும் லீஸ் 12-30 சொல்கிறோம். விலை கொஞ்சம் காய்க்கலாம். ஓகே. 8 லட்சம் வரைக்கும் லீஸ் எடுக்கலாம். ஒரிஜினல் பெயிண்ட் அப்படியே இருக்கு. ஒரிஜினல் பிரைமர் எல்லாம் அப்படியே தெரியும். உடச்சது லட்சம் ஒரிஜினல். சில பேர் இருப்பாங்க தானே ஒரிஜினல் வளர்த்தோட பழைய டூ ஸ்டாக் வரத்தில்லை தானே. டூ ஸ்டாக் வண்டி வேணுமென்றாங்களுக்கு லைக் பண்ணுறாங்க எங்கள்கிட்ட வந்தால் வாங்கி கொடுத்தாங்க. இது இல்லாமல் ஜீப்புகளும் இங்கே நிற்குது. ஜீப் நிற்குது. போன வீடியோவில் போட்டிருந்தேன் இந்த டீட்டெயில்ஸ் ஒரு பார்க்கலன்னா மறக்காம செக் அவுட் பண்ணுங்கள். ஓகேண்ணா. கணக்காக கார்கள் வந்திருக்கு, ஆட்டோ வந்திருக்கு, பைக் நிற்குது. நாங்கள் போன முறை பார்த்ததை விட கொஞ்சம் கூட வந்திருக்கு. நான் இந்த முறை பார்த்தத விட கூட போன முறையில் நான் வித்துட்டா நாங்களப்போ ஒரு மாதம் 10 நாள் கடை இருந்து 8 ஆட்டோ வித்துருக்கிறோம். 8 ஆட்டோ 15 வாகனம் வித்துருக்கிறோம். ஆமாம். மலிவான விலைன்றபடியா விலையும் குறைவு, நீட்டான வாகனங்கள் உண்மையா சொல்லி அளவான விலையை கொடுக்குறபடியா எங்களுக்கு எங்களுக்கு பிசினஸ் கொஞ்சம் கூட தான். போன மாதம் நல்ல டார்கெட் உண்டு, நல்ல பிசினஸ் நடந்தது. கடவுளுக்கு தான் நன்றி சொல்கிறோம். ஓகே. எங்களுக்கு அப்படி தான் அளவான விலையில நல்ல வாகனம் கொடுக்குறோம் நாங்கள். இப்போவும் புதுசாக கொஞ்சம் உறக்கி இருக்கிறோம். இன்னும் ஒரு 2 வாகனம் எடுத்து சின்ன சின்ன வேலைகள் நடக்குது. அதுவும் வரும் ஷோரூமுக்கு. ஓகே. அப்படியும் என்ன வாகனம் இப்போ எங்கள்கிட்ட இல்லாத வாகனம் உங்களுக்கு இதன் வழியில் தேவைன்னு சொன்னாலும் டொல்ஃபினோ வெகனாரோ ஸ்டிங்கரே எல்லாம் எங்கள்கிட்ட கைக்கு ஒரு 2-3 கார் நிற்கிது. உங்களுக்கு என்ன வாகனம் தேவைன்னாலும் எங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளுங்க. பிரச்சனை இல்லை, வாங்கி தரலாம். மறுபடியும் பார்த்து உங்கள்கிட்ட இல்லாத காரெல்லாம் எடுத்து கொடுப்போம். பெட்ரோல் வாகனம் எப்படி ஆயில் எடுக்குமா இல்லையா அந்த எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. டீசல் வாகனம் அப்படி தான். இந்த கொழம்பில் நிற்கிற வாகனங்கள் சில நேரம் அங்கே டிங்கர் மாதிரி பேஸ்ட்டில் வச்சு அடித்து அனுப்பி விட்ருவாங்க. அப்படி இல்லாமல் நல்ல வாகனமாக பார்த்து வாங்கி தருவோம். ஓகே இல்லை எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா ஓகே. வாகனம் சம்பந்தமாக உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணுமென்றாலும் எப்படி வாகனம் பார்க்கணும் கொள்ளணும் தெரிஞ்சு கொள்ளணுமென்றாலும் எங்களை தொடர்பு. ஓகே. இது அந்த கான்டாக்ட் நம்பர் தான். அந்த கான்டாக்ட் நம்பர் 077 077 77 67 72 7. அது இன்னொரு நம்பர் இருக்கு 077 44 08 517. ஓகே. இந்த 2 நம்பருக்கு எதில் கான்டாக்ட் பண்ணாலும் 2 பேர் தான். நான் 2 பேர் தான் கடையில் அநேகமாக மெயின்டைன் பண்ணுறது. ஓகே ஓகே. ஒன்று நான் மற்ற 2 மருமகன். ஓகே. 2 பேரும் தான் செய்வோம். ஓகே. இப்போ 2 பேரோட ஆண்டில் இருந்து எப்போ நான் பழைய கார்கள் மைனர்கள் எக்ஸ்போர்ட்டுகள் லான்சர்கள் பழைய பைன்மோன்சரி பன்னன்சரி லான்சர் கார்கள் அப்பயே பிஸ்னஸ் தான். 99 ஆண்டில் இருந்து இதே தொழில் தான். அனுபவம் கூட. டிப்பர்களும் வாங்கி விற்கிறோம் நாங்கள். டிப்பர்கள் பஸ்ஸுகள் எங்கள் பரம்பரை அப்பாட்ட கொடுத்து பழைய காலத்துல அப்பாவும் வாங்கின பிஸ்னஸ் தான். பரம்பரையா வருது. அப்பா அப்படி, அண்ணர் அப்படி, நான் அப்படி தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இப்படியே போகுது. அந்த அனுபவத்துல இவ்வளவு விற்கக்கூடிய மாதிரி இருக்கு, எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. வாங்குற வாகனம் கூட உடனே விற்கக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது வாங்குறதும் நல்ல வாகனம் தான் பார்த்து வாங்குவோம். அதுதான் நல்ல வாகனம் உடனே வில் படுது. ஸோ பழசுகளை கொடுக்க சேலல்ல இப்படி ஏமாத்தி போட்டீங்க. நம்பிக்கையான ஒரு வியாபாரம் இல்லை இது. ஓகேண்ணா. இந்த கடை எங்க இருக்கான்னு ஒரு தெளிவா சொன்னீங்கண்ணா. கடை அப்போ நல்ல ஒரு பின் ரோட் இருக்கு தாங்க. டச் ரோட் நல்ல ஒரு பின் பக்கத்தால வந்து நீங்க இருவாளைக்கு வர ரோட். டச் ரோட்னு சொல்லுவோம். டச் ரோட். அந்த நல்ல ஒரு பின் ரோட்டால வரைக்குள்ள ராமசாமி சந்தி ஒன்று வரும். ஓகே. அந்த சந்தியால கோப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற ரோட்டால போகாம அடுத்த ரோட்டால நேரம் இருபாலைக்கு போகிற ரோட்டால வந்தீங்கன்னா சரி. கல்வியங்காடு ஜிபிஎஸ் ரோடுன்றது. ஜிபிஎஸ் அதில் ஞானவாஸ்கர வாசிய சாலைக்கு பக்கத்துலேயே இருக்கு. ஓகே. நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எங்களை தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் இடம் சொல்லுவோம். லொக்கேஷன் அனுப்பிவிடுவோம், நீங்கள் வரலாம். ஓகே. ஓகேண்ணா. நன்றி அப்போ. சந்தோஷம். ஓகே. அடிக்கடி வாங்க. ஓகே. இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க. இங்கே வந்து ATS அண்ட் கெவின் என்ற இந்த 2ஆம் தடவை
வாகனங்கள் விற்கிற இந்த கடையில் அல்டோ கார்கள் மற்றது டவுன் ஏசி விக்ஸ் எல்லாமே வந்திருக்கு. கணக்காக ஆனந்தம் வந்திருக்கு. ஒரு அல்டோ கார்கள் வேனுகள் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட ஃபோனுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விட்றேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் நீங்கள் ஒருவர் பார்க்கணும்னா செக் அவுட் பண்ணுங்கள். ஜீப்பின் விலைகள் அதில் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் நான். அல்டோ இது 2016 மாடல் 16 மாடல் 2015 மாடல் 2015 ரெஜிஸ்ட்ரேஷனோட இருக்கிற அல்டோக்கள் நிற்குது. மற்ற விக்ஸ் நிற்குது. இதெல்லாம் ஓகேவாக தான் இருக்குது. கமிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. பொறுத்த வரைக்குமே ஓகேவாக இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி நீங்கள் மெக்கானிக்கோடையோ இல்லை யாரோடைய வந்து வாகனங்களை பற்றி தெரிஞ்ச ஒரு ஆளோட வந்து நீங்கள் வாகனங்களை செக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு வாகனங்கள் கார்கள் வாங்க வேன்கள் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. அண்ட் இதுக்கு முதல் போட்ட வீடியோஸ் பார்க்கலன்னா மறக்காம செக் அவுட் பண்ணுங்கள். பல கண்டென்ட்ஸ் வந்துருக்கு. புதுசாக ஒரு சீரீஸும் தொடங்க போகிறோம். கதைக்குமோ என்ற சீரீஸ் கூடிய விரைவில் போட போகிறோம். ஸோ அதுக்கான சப்போர்ட் தாங்க. இதுக்கு முதல் நல்ல வீடியோஸ் போட்டிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் வந்து தாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களே இது மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய்.